ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம்னா ப்ளூ ஃப்ளாக் பீச் தாங்க. நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் சேர்ந்து தான் கிளம்புனோம். இந்த பீச்சில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் பீச்சுங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஷவர் இருக்குது. பீச்சில் நல்லா விளையாடிட்டு இங்கேவே ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம். பார்க்கிங்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்லா பெரிய பார்க்கிங்கை பற்றி இங்கெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை. நாங்கள் பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். பீச்சுக்கிட்ட வந்தவொடனே என்ன ஒரே ஜாலி தான். போய் தண்ணியில் நல்லா விளையாடிட்டு இருந்தோம். பாருங்கள், வந்த 2 நிமிஷத்தில் பிள்ளைங்கள்லாம் நனைஞ்சிட்டாங்க. நாங்களுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு விளையாடிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கே பார்த்தா ஒரு ஷெல் ஒன்று இருந்துச்சுங்க, அழகாக இருந்துச்சுன்னு எடுத்து பார்த்தா அது உயிரோடு இருக்குது. சரி, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா உயிரோடு இருந்துச்சுன்னு சொல்லி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டோம். தண்ணிக்குள்ளே போட்டால் அது கரையில் வந்துருச்சுங்க, கரைக்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொண்டு போய் தண்ணியில் தூக்கி போட்டுட்டு அப்புறம் தண்ணியில் விளையாடிட்டே இருந்தோம். டைம் ஆகிடுச்சு, வாங்க கிளம்பலான்னு சொல்கிறதுக்கு பசங்க யாரும் கிளம்பவே இல்லை. எங்களுக்குமே மனசு இல்லை கிளம்புறதுக்கு. சூப்பராக இருந்துச்சுன்னு அங்கேவே நின்று தண்ணியில் விளையாடிக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படியே இருந்தோம். சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தா 7 o'clock மேலே ஆகிடுச்சிங்க. இருட்டின உடனே லைட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. நின்று அதெல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸாக பொறுமையாக நடந்து வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு அவங்களுக்கு குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு ஃப்ரெஷ்அப் ஆனாங்க. ஃப்ரெஷ்அப் ஆகி கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணாங்க. ரொம்ப வருஷம் கழித்து நான் காலேஜ் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நின்று அவ கூட பேசிட்டு வந்தேன். பேசும்போது பழைய ஞாபகங்க, காலேஜ் ஞாபகம்லாம் வந்துருச்சுங்க. கொஞ்சம் நேரம் தான் பேசணும், ஆனால் அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பீச்சுக்கு என்ஜாய் பண்ணது ஒரு ஹாப்பின்னா, என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணது எனக்கு ஒரு ஹாப்பி. ஏன்னா பல வருஷம் ஆகுது அவளை மீட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஃபெஸ்டிவல் போல் நல்லா வெடியெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க அங்கே. அதை பார்த்துட்டு செம்மையாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. அதனால் அங்கேவே நின்று நல்லா வெடிக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி பசங்கள்லாம் ஒரே என்ஜாய் பண்ணாங்க. பசங்க மட்டுமே என்ஜாய் பண்ணாங்க, நாங்களும் தான் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி வர்ற வழியில் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.